எல்லாருக்கும் வணக்கம். வத்த குழம்புக்காக புளி நிறையா ஊற போட்டேன். அதுவும் சாம்பாராக மாற்றிட்டான். அதுக்கப்புறம் சாம்பாருக்கு பருப்பு துவரம்பருப்பும் பாசிப்பருப்பும் சம அளவில் விளக்கெண்ணெய் 1/2 ஸ்பூன் விட்டு வேக வச்சுருக்கேன். சாதம் வடித்தாச்சு. புளி தண்ணியை மேலாக கரைக்காமல் வெறும் புளி தண்ணியை மட்டும் ஏன்னா வத்த குழம்புனா நிறைய தேவைப்படும். மேலாக அந்த தண்ணியை விட்டுட்டு பெருங்காயம், மஞ்சப்பொடி, அப்புறம் குழம்பு மிளகாய்த்தூள், முள்ளங்கி, முருங்கைக்காய், தக்காளி, சின்ன வெங்காயம் எல்லாம் ஒன்றா போட்டு வதக்கலாம் இல்லை, அப்படியே தண்ணியில் போட்டு புளி தண்ணியில் குழம்பு கொதித்தோடனே பருப்பை சேர்த்து தாளித்து கொட்ட போகிறோம். தென் மாங்காய் கொஞ்சம் சேர்ப்பேன். இது கொதித்த உடனே, இப்போ சேர்க்க மாட்டேன். குழம்பு கொதிச்சுட்டு மாங்காய் சேர்த்துக்கலாம். இது பார்க்குறதுக்கு தான் பழுத்த மாதிரி இருக்கு, ஆனால் புளிக்குது நல்லா. காய் வெந்துட்டு பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். காய் சாம்பார் ரெடி ஆகிட்டு பருப்பெல்லாம் கலந்து எண்ணெய் விட்டு தாளிப்பு வடகம் வெந்தயம் போட்டிருக்கேன். அவ்வளோதான். ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ. தாளிப்பு வடகம் போட்டோன்னா குழம்பு அப்படியே மணக்கும் பயங்கரமாக.